கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, கல்லூரி பேரினாலே இம்மாதத்தின் ஜூன் மாதத்தின் முதல் நாள் காலை வழிபாட்டிலே பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கடவுள் நமக்கு ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறேன் எங்கள் பரிசுத்த நல்ல கடவுளே, இந்த நாளிலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் ஒரு சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக உதவி செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டிலே 5 மாதங்களை நாங்கள் கடந்து வரும்படியாக நீ உதவி செய்து இந்த 6வது மாதத்திலே குறிப்பாக எங்களை சுற்றிலும் கொரோனா வைரஸினாலே பாதிப்புகள் அதிகமாக இருந்த பொழுதும் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே நீ கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ உதவி செய்கிறோம். இந்த கால வேலை ஆராதனை எங்களுக்கு ஆசிரித்தாரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றியோடு நோக்கி பார்க்க நீ உதவி செய்கிறோம். இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசிரித்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையில் 189வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 189. ஜெபம் செய்வோம். பரமனிக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த பரமனிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோருக்கு பேச பண்ணாமல் தீவின்ற எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தெய்வத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கொள்ளவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ளோம். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழா பற்றி சொல்லிய வார்த்தைகளாவனே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பீடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்து பறித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமரவும். திருமறை பாடம் வாசி கேட்போம். இன்றைக்கான திருமறை பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம்
வசனங்கள் 23 28 வசனங்களை நாம் வாசி கேட்போம். எரேமியா 31:23 வசனம். இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அடிமைதனத்தினின்று அவர்களை நான் திரும்பி கொண்டு வரும் பொழுது, நீதியின் இருப்பிடமே, தூய்மை மிகு மலையே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்னும் வாழ்த்துரை யூத நாட்டிலும் அதன் நகரங்களில் மீண்டும் எதிரொலிக்கும். யூதாவிலும் அதன் குடி நகரங்களிலும் மக்கள் குடியிருப்பர். விவசாயிகளும் ஆடு மேய்க்கும் இடையர்களும் சேர்ந்து வாழ்வர். ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். அப்பொழுது நான் விழித்தெழுந்து பார்த்தேன், எனது தூக்கம் எனக்கு இன்பமாய் இருந்தது. இதோ நாள் வருகின்றன, அப்பொழுது இஸ்ரவேல் வீட்டாரையும் யூதா வீட்டாரையும் மனிதர்கள் விலங்குகளின் புது பிறப்புகளால் நிரப்புவேன் என்கிறார் ஆண்டவர். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் தீங்கிழுக்கவும் அவர்களை பொறுத்தமட்டில் நான் எப்படி விழிப்பாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் விழிப்பாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேராளகுமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமஇடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் தவிர்த்து மனிதனானார். நமக்காக புத்திவிழாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமழைக்கு ஏறி பிதாவில் வலது மாற்றி வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரின் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுவருமாய் பிதாவுடன் குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தருமாய் இருக்கிறேன். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்பு மீண்டுமாய் கடவுளுடைய அருளினாலே நாம் ஒரு புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். திருச்சபைக்காகவும் திருச்சபையின் ஊழியர்களுக்காகவும் குறிப்பாக பல்வேறு நிலைகளிலே இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் நன்கொடையாக தந்து அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே அறிவித்தோட்டமாக நம்முடைய சபை சந்தா காணிக்கைகளை நீங்கள் ஆலயத்தில் வந்து செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமில்லை, திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 10 மணியிலிருந்து 12:30 மணி வரையிலும் நம்முடைய ஆலய அலுவலகம் திறந்திருக்கும். நீங்கள் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே தயவுசெய்து ஆன்லைனில் இனிமேல் உங்களுடைய சந்தாக்களை செலுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக கல்வி அருளினாலே நாம் ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். உங்களையும் இந்த நாளிலே வாழ்த்துகின்றேன். குடும்பங்களாக நாம் இணைந்து ஆண்டவரை மகிழ்ப்படுத்த கடவுள் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலேயும் நாம் வாசிக்கேட்ட திருவரை பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொருளை எரேமியா தீர்க்கன்
இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியாக சொல்லப்படுவதை நாம் கேட்டோம். குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்து கடவுளை விட்டு வழி விலகி போய் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள். கடவுளை மறந்து போனார்கள். தங்களுக்கு மீண்டும் எப்படி வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து சோர்வுற்று இருக்கிற வேளையிலே தான் எரேமியா தீர்க்கன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் வார்த்தைகளினாலே அவர்களை தேர்ச்சுகின்றார். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த கொரோனா வைரஸினாலே நாம் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றிலும் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலைப்பாடு, ஏன் இப்படி கஷ்டங்கள் என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர்களை அநேகர் உணவுக்காக தங்க இடமில்லாமல் இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இவர்களெல்லாம் பல கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமும் மருத்துவர்களும் பல நிலையிலே முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம இடத்துல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, இது எப்பொழுது நீங்கும், நாம் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அதே போல் இப்போ திடீரென்று இப்பொழுது அதிகமாக நான் பேசுவது இந்த வெட்டுக்கிளி பிரச்சனை. நம்ம வெட்டுக்கிளி படையாக நாம் இதற்கு முன்பாக பார்த்தது கிடையாது. சிலர் வேதாகமத்தில் சொல்லுகிறது நடைபெறுகிறது, வெட்டுக்கிளை கொண்டு கடவுள் தண்டிக்கிறார் என்றெல்லாம் போதிக்கிற அந்த சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஒன்றை மாத்திரம் நாம் மனதில் கொள்வோம், கொரோனாவின் மூலமாகவோ வெட்டுக்களின் மூலமாகவோ கடவுள் நம்மை தண்டித்து அவரை உயர்த்துகிறவர் அல்ல. ஒவ்வொரு உயிரும் கடவுளுக்கு முக்கியமானது. உடனே இந்த வியாதியோ இப்படிப்பட்ட வெட்டுக்கிளி போன்ற இயற்கை சீற்றங்களோ புயல் போன்ற இயற்கை சீற்றங்களோ கடவுளின் கோபமாகவோ தண்டனையாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் நம்மிலே இருக்கிற குறைவுகள் என்ன, நாம் எந்த அளவுக்கு கடவுளுடைய விருப்பத்திலிருந்து சித்தத்திலிருந்து விலகி சென்றிருக்கிறோம், நம்மிடத்தில் என்ன மாற்றங்கள் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் எப்பொழுதுமே அன்பானவர், மன்னிக்கிறவர், வாழ்வளிக்கிறவர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தவறான போதனைகளுக்கு பின்பாகவும் செல்லாதிருக்கும்படி இவ்வளவு அன்போடு கேட்டுக்கொள்வோம். ஏதோ கடவுள் தண்டிக்கிறார், அழிக்கிறார், இந்த புயல் போன்ற அம்மன் புயல் போன்றதெல்லாம் வருகிற பொழுது ஏதோ கடவுளை தண்டனை என்று நாம் நினைக்கொள்ளாமல் நாம் எந்த அளவுக்கு கடவுளுடைய விருப்பத்தை விட்டு சித்தத்தை விட்டு இயற்கைக்கு எதிராகவும் மனிதர்களுக்கு எதிராகவும் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் சீர்தூக்கி பார்த்து நாம் மாற்று பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆக இந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழல், பிரச்சனைகள் அதிகரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே தான் எரேமியா இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். நான் வாசிக்கின்ற எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் அங்கே கடவுளின் வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் அடிமைத்தனத்திற்கு அவர்களை நான் திரும்பி கொண்டு வருவேன். அவர்கள் இருக்கின்ற அடிமைத்தனத்தை ஆண்டவர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரின் நகரம் முழுவதும் வாழ்த்துரை எதிரொலிக்கும், கடவுளை துதிக்கிற துதி எழும்பும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த புதிய மாதத்தில் God promised to restore his people. கடவுள் நம்மை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார், வாழ்வளிக்கிறார் என்கின்ற நிச்சயத்தை நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதுதான் அந்த மக்களுக்கு சொல்கின்றார், நீங்கள் இருக்கின்ற அடிமைத்தனத்தில் உங்களை வரவழைத்து இந்த நீதியின் இருப்பிடமாகிய கடவுளுடைய ஸ்தலத்திலே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் கடவுளை போற்றுகிறவர்களாய் இந்த சமூகம் முழுவதும் அது எதிரொலிக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக கடவுள் மீண்டும் நம்மை உறுதிப்படுத்துகிறார். ரெஸ்டோர் என்று சொல்கிற பொழுது இழந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆக இந்த நாட்களிலே நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் விட்டு இருக்கிறோமோ அவையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவார் என்கின்ற நிச்சயத்தை இந்த புதிய ஆண்டிலே நாம் பெற்றுக்கொள்ள, புதிய மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்தார்கள், கடவுளை மறந்து போனார்கள். ஆனாலும்
கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் அவர்களை மன்னித்தார், மீண்டும் புதிய வாழ்வை அவளுக்கு தருகின்றார். அதே கடவுள் இந்த நாளில் நம்மையும் மன்னித்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அநீதங்களை மன்னித்து, நாம் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே ரிஸ்டோரஸ் அவர் லைஃப். நாம் இழந்திருக்கிற, நாம் சோர்வுற்றிருக்கிற நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மீண்டும் புதுப்பிப்பார், மீண்டும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் என்று சொல்லி நாம் நம்மை உறுதியாய் விசுவாசிக்க, உறுதியாய் ஆண்டவத்திலே நம்பிக்கை கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆகவே இழந்த வாழ்வை மீண்டும் தருகிறவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கின்றார், God promised to refresh his people. நம்மை புத்துயிராக்குகிறார். ஆகவேதான் அங்கே வாசிக்கிறோம் 25ஆம் வசனத்தில், ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். சோர்வுற்றிருக்கிற, வாடி இருக்கிற மக்களை நான் புத்துயிர் கொடுப்பேன், நிறைவளிப்பேன். ஒரு இன்றைக்கு நமக்கு தெரியும், அப்படி வாழ்க்கையில் குறிப்பாக உலகம் முழுவதும் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் வாழ்க்கையில் ஒரு சோர்வு, ஒரு ஏமாற்றம், ஒரு வாடிய அல்லது நம்பிக்கையற்ற ஒரு சூழல். ஏன் இந்த நோய், ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த பிழைகள், ஏன் இப்படிப்பட்ட அநீதிகள் நம்மை சுற்றி நடைபெறுகிறது, இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் சோர்வுற்று இருக்கிறோம், வாடி போயிருக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கின்றார், நம்மை புத்துயிராக்க, ரிஃப்ரெஷஸ், நம்மை புதிய புத்துயிர் அளிப்பார். வாடிய உள்ளங்களை அவர் மகிழ்ச்சியுறச் செய்வார். அது மாத்திரம் அவர் சொல்கின்றார், நான் உங்களுக்கு உள்ளங்களுக்கு புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். நிறைவாழ்வை தருவார், புத்துயிர் அளிப்பார். ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுள் எப்பொழுதுமே நம் அருகில் இருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நமக்கு வேண்டியதை தருகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிட்டு வெகு தூரம் சென்று விட்டாலும் கூட ஆண்டவரின் அன்பு ஒருபொழுதும் குறைவதே இல்லை. அவர் தன் மக்களை அதிகமாய் நேசித்து அவளுக்கு எப்பொழுதும் ஆற்றல், நான் உங்களுக்கு புத்துயிர் அளிப்பேன், நிறைவாழ்வை தருவேன் என்று இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக அப்படிப்பட்ட ஆண்டவரின் நாம் பற்றி கொள்ள, அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் மீண்டும் திரும்பி வருகிறவர்களாய் இந்த புதிய மாதத்தில் நம்மை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை, கடவுள் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தை நாம் உறுதி கொள்ளும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதுதான் அங்கே பார்க்கிறோம். இந்த காட்சிகளை கண்டபொழுது அவர் சொல்கின்றார், என்னுடைய தூக்கம் எனக்கு இன்பமாக இருந்தது, என் விழிப்பு, நான் விழித்து பார்த்த பொழுது ஒரு புதிய வாழ்வை நான் காணுகிறேன், ஒரு புதிய செய்தியை நான் கேட்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்விலை கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் ஒரு புதிய வாழ்வை, புதிய நிறைவை, மகிழ்ச்சியை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்பதை உறுதியாய் பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு புத்துயிர் அளிப்பார், ரிஃப்ரெஷஸ் என்று சொல்லி நாம் முழுமையாய் விசுவாசிக்க இந்த புதிய மாதத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள அழைக்கின்றோம். மூன்றாவதாக அவர் சொல்கின்றார், God promised to repopulate their wealth. அங்கே வாசிக்கிறோம், ரீபாப்புலேட் என்று சொல்கிற பொழுது புதர் பிறப்புகளால் நிரப்புவேன். இதோ நாள் வருகின்றன, அப்பொழுது இஸ்ரவேல் வீட்டையும் யூதா வீட்டையும் மனிதர்கள் விலங்குகளின் புதர் பிறப்புகளாய் நிரப்புவேன். புது பிறப்புகள், ரீபாப்புலேட் என்று சொல்கிற பொழுது புதிய வரவுகளை, அவர்களுடைய வாழ்விலே ஒரு செழிப்பை, மகிழ்ச்சியை நான் தருவேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதைத்தான் எப்பொழுது நாம் நம்மிடத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறார். புது பிறப்புகளால் நிரப்புகிறார். அதனால நம்முடைய செல்வங்கள், நம்முடைய குழந்தை செல்வங்கள், நம்முடைய உலக கடவுளால் இந்த உலகத்தின் பொருட்கள் அனைத்திலும் நம்மை நிரப்புகிறவராக இருப்பார். ஆகவே இந்த நிறைவை தருகிற நம்முடைய வாழ்விலே நம்மளுக்கு நன்மைகளினாலே போஷிக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். புதிய பிறப்புகளால் நிரப்புவார். இப்பொழுது நாம் உலக பொருட்களை மாத்திரமல்ல,
புதிய குழந்தை செல்வங்கள், மற்ற இருக்கிற கால்நடைகள், மற்ற செல்வங்கள் இவைகளினாலே நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலேயும் ஒரு புதிய பிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனமாற்றம், கடவுளோடு கொண்டிருக்கிற அந்த உறவிலே நாம் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், நான் மீண்டும் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருவேன். இரண்டாவது அவர் சொல்கின்றார், நான் உங்களுக்கு புத்துயிர் அளிப்பேன். மூன்றாவது அவர் கொடுக்கின்றார், உங்களை புது பிறப்புகளால் நிரப்புவேன். ஆகவே இந்த விசுவாசம் நம்மளுக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுது நம்மை தள்ளுகிறவர் அல்ல, ஆண்டவர் நம்மை நேராக்குகிறார், சீராக்குகிறார், ஆண்டவரின் பாதையிலே நடக்க நம்மை உணர்த்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அழைத்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவே ஆண்டவர் சொல்கின்றார், நான் எப்படி விழிப்பாய் இருந்தாலும் அப்படியே கட்டவும் நாட்டவும் விழிப்பாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆகவே ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நம்மை அழிக்கிறவர்களாக அல்ல, கவிழ்க்கிறவர்களாக இல்லை, தீங்கிழைக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவர் நம்மை நடப்படுகிற, நம்மை கட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் கட்டவும் நாட்டவும் விழிப்பாய் இருக்கிறார். நம்மை மீண்டும் அந்த புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள, இழந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள, மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ரெஸ்டோரஸ், ரிஃப்ரெஷஸ், ரீபாப்புலேட்டஸ். ஆகவே அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். அவர் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் வழியாய், தொடர்ந்து தூய ஆவியானவர் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழித்து காப்பாராக. ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் சேர்ந்த கீர்த்தனையிலே 184வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 184வது பாடல்.
செய்வோம். எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பத்திலே சர்வ வல்லமையுள்ள நித்திய ஜீவனுள்ள கடவுளே, மகத்துவம் பொருந்திய தேவனுடைய சன்னதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாக கேட்டுள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளச் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கிடுகிற யாவரும் பரிசுத்த வருஷத்தையும் சத்தியத்தையும் குறித்து இசைந்த மனதிலுள்ளாய் ஐக்கியத்திலும் தேவ அன்பிலும் நிலைத்திருக்கும்படி அனுகிரகம் செய்யும். சிறப்பாக இந்த நாளில் கூட எங்களின் நாட்டிற்காக நாட்டின் தலைவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அன்றைய ஒவ்வொரு தலைவர்களையும் பிரதமர் மற்றவர்களுடைய முதல்வர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அனைவரின் நீர் ஆசீர்வதியும். இந்த கொரோனா காலங்களிலே ஆண்டவரே, இந்த மக்களுடைய விடுதலைக்காக சுகத்திற்காக எடுத்துள்ள அனைத்து முயற்சிகளையும் நீர் வாய்க்கு செய்யும். நல்ல ஆலோசனைகளை நீர் அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பல்வேறு கஷ்டங்களில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே நடைபாதையில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வேண்டிய நன்மைகளை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களாக எங்களை நீர் பல நிலைகளில் எடுத்து பயன்படுத்துகிறீர். எங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்யும்படியாய் உதவி செய்கிறே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் தேவைகளோடு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இன்னும் உதாரணத்துவமாக கொடுக்க எங்களை மனதுகளை நீ ஏவியர்களும்படியாய் ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற கண்ணீரோடு இருக்கிற சுகவீனமாக இருக்கிற ஆண்டவரை பசியில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிற பொழுது அது உமக்கு செய்கிற திருப்படி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீ உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அவனுமாக ஆண்டவரே உடைய பேராக இருக்காகும் ஆயர்களுக்காகவும் மிஷனரிமார்கள் பைபிளுமன் மற்றவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு நற்செய்தி இயக்கங்கள் அனைவருக்காக நான் ஜெபிக்கிறோம். அனைவரும் உண்மையாய் பிரசங்கிக்கவும் ஆண்டவரை அனைவரும் உமக்கென்று வாழவும் நீ ஒவ்வொரு தகுதிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபை குடும்பங்களை உடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதியும். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். வேலைக்காகவும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவையை சந்தியும். குழந்தை பேற்றுக்காக காத்திருக்கிற தேவைகளை நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஈனமாய் ஆண்டவரே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவளுக்கு சுகத்தை தாரும். முதியவர்களை நீர் ஆசீர்வதியும். சிறு குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே இந்த விடுமுறை நாட்களிலே பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டங்களை ஏற்படாதபடி நீர் பாதுகாத்து குறிப்பாக நாளிலே ஆண்டவரே பல சமூக தீமைகள் பெருகுவதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே அந்த தீமைகள் மாற்றப்பட நீர் உதவி செய்யாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடி பழக்கத்தினாலே அநேகர் தீமைகளுக்குள்ளாக்கப்படுகிறார்கள். சமூக வலைதளங்களின் மூலமாய் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே இதெல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவர் புதிய ஆவியை ஆசீர்வாதத்தை மக்கள் மத்தியிலே நீர் தருபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கு நாங்கள் அனைவரும் ஒரு முன்மாதிரிகளாய் இருக்க நீர் உதவி செய்வதாக நான் ஜெபிக்கிறோம். மீண்டும் ஆண்டவருடைய ஊழியர் செய்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை பல தேவைகளோடு இருக்கிற மக்களுக்கு வேண்டிய தேவையை சந்தியும். இழப்பின் மத்தியில் இருக்கிற குடும்பங்களுக்கு வேண்டிய ஆதலையும் சமாதானத்தையும் நீ தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த மாதத்தில் ஆண்டவரை உடைய அருளினாலே நாங்கள் வழிநடத்தப்படவும் அநேகருக்கு நாங்கள் உடைய சத்தியத்தை உரைக்கிறவர்களாக இருக்க உதவி செய்வதை ஜெபிக்கிறோம். இதோ இஸ்ரேல் மக்களுக்கு நீ கொடுத்து அதே வாக்குறுதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். இழந்த வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நாங்கள் சோர்வுற்று இருக்கிற எங்களை நீர் புத்துயிராக்குகிறீர் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவும், அது மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களை புதிய பிறப்புகளினாலே புதிய நன்மைகளினாலே நிரப்புவீர் என்ற நிச்சயத்தோடு இந்த உலகத்திலே மக்கள் தொடர்ந்து சாட்சியாய் வாழ உண்மை பற்றி வாழ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபை குடும்பங்கள் மாத்திரமல்லாதபடி எங்களை சுற்றி இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஐக்கிய சங்கங்கள், பொறுப்பாளர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், செக்ரட்டரி, ட்ரெஷரர்ஸ், இனமாயிருக்கின்ற ஆலய பணியாளர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இணைந்து உமைக்கென்ற சாட்சிகளாக இருக்க நீர் உதவி செய்யும். எங்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல கடவுளே, ஆமென். இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாக எங்களுடைய அன்பும் தூயாவுடைய வேடத்திலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தேவைகளின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சுகவீனத்தோடும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடும் குறிப்பாக
வெஸ்ட் பெங்காலில் ஏற்பட்ட அந்த புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்திலேயும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.